ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நாளாக ஆசையாக எதிர்பார்த்துட்டு வந்த ஒரு வண்டிங்க ரெனால்ட் டஸ்டர். இதில் 1 லிட்டர் என்ஜின் ஓட்டி பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் எனக்கு வண்டி கிடச்சிது. ரெனால்ட் டஸ்டரில் டெக்னோ அப்படிங்கிற வேரியண்ட்டு தான் 1 லிட்டர் என்ஜினோட டாப் வேரியண்ட்டுங்க. இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 13,49,000 ரூபாய் காஸ்ட் வருதுங்க. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாங்களா? டஸ்டர்னாலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேசிவான எஸ்யூவி ஃபீல் இருக்கணுங்க. அதுதான் டஸ்டர். ரெனால்ட் பிராண்டோட லோகோவுக்கு பதிலாக டஸ்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேம் பேட்ச் பண்ணியிருக்காங்க. டஸ்டர் ரெனால்ட்டோட பிராண்டையே தூக்கி நிறுத்தின ஒரு வண்டி. அதனால் டஸ்டர் அப்படிங்கிற நேமை நல்லா போல்டாகவே திக்காகவே கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், நல்ல ஹைட்டுங்க. ஏன்னா வண்டி 212 mm கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க. இந்த வண்டி டெக்னோட டாப் வேரியண்ட்டு. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிளாசி ஃபினிஷும் டஸ்டருங்கிற நேம் பேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு பிரஸ்ட்டு அலுமினியம் மெட்டலாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த பிளாஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. ஏர் டேம் பார்த்திங்கன்னா நல்லா காற்று போகிறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குன்னு சொன்னால். இந்த ஃப்ரண்ட்டில் 360 கேமராக்கான ப்ரொவிஷன் இருக்குது. பட் இது டெக்னோ வேரியண்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு 360 கேமராலாம் இந்த வண்டியில் வராதுங்க. ஹெட்லைட்னு பார்த்தோன்னா டிஆர்எல்ஏ இண்டிகேட்டராகவும் ஆக்ட் ஆகுதுங்க. கீழே எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹை பீம் அண்ட் லோ பீமுக்கு செப்பரேஷனாக ரெண்டு பார்ட் கொடுத்துருக்காங்க. இது லோ பீமுக்கு 2 லைட்ஸும், ஹை பீமுக்கு ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல காற்று உள்ளே போகிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் டெக்னோ வேரியண்ட்லேருந்தே வந்துடுதுங்க. டஸ்டரோட என்ஜின் பே எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். பானட் கண்டிப்பாக ஹெவியரான பானட் தாங்க. பட் ஆனால் ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் இருக்கிறனால நமக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணிட முடியுது. இந்த இடத்துல நாய்ஸ் ப்ரூஃப்காக பேடிங் கொடுத்துருக்காங்க. உள்ள ஃபயர்வாலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி 1 லிட்டர் 3 சிலிண்டர் என்ஜினுங்க. இது 100 PS பவரும் 166 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ஜின் இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. சவுண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கேளுங்க. நான் பக்கத்தில் தான் மைக் வச்சுருக்கேன். என்ஜின் நாய்ஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்குதுன்னு கூட சொல்லலாம். நல்ல ரீஃபைன்மெண்ட்டாக தாங்க இருக்குது. எஸ்யூவி கிளாடிங் இந்த வீல் ஆர்ச் அப்புறம் இந்த கிளாடிங் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. இந்த இடத்துல உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் இங்கேயும் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாடிங் டோட்டலாகவே ட்ராவல் ஆகுது. டயரோட சைஸுன்னு பார்த்தோம்னா 225 60 R17 சைஸில் டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. வண்டிக்குள்ளே இந்த இடத்துல லைனர்ஸ் உங்களுக்கு ஃபேப்ரிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லாயிருக்கு. சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் மெக்பர்ஷனும் ரியரில் ட்விஸ்ட் பீம் ஆக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நம்ம முதல்ல ரெனால்ட்டோட பேட்சிங்கை பார்க்குறோம். இந்த இடத்துல ரெனால்ட் பேட்சிங்கும், இந்த இடத்துல டஸ்டருக்கான பேட்சிங்கும் கொடுத்துருக்காங்க. மேலே இந்த இடத்துல சைட் மிரர் பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. கீழே இந்த இடம் நார்மல் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே போனோம் அப்படின்னா ரூஃப் ரைல்ஸ் வண்டியோடு வந்துடுங்க. இது ப்ராப்பர் அலுமினியம் ரூஃப் ரைல்ஸ். அப்புறம் பேனரோமிக் சன்ரூஃபும் டெக்னோ வேரியண்ட்டில் கிடச்சிருதுங்க. வண்டியோட ஓவரால் லென்த்துன்னு பார்த்தோம்னா 4343 mm வண்டியோட ஓவரால் லென்த்துங்க. வீல் பேஸுன்னு பார்த்தீங்கன்னா 2570 mm வீல் பேஸுங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 2012 mm. வண்டியோட எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸ் நான் கீழே கொடுக்குறேங்க. வண்டியோட ஏபிசி பில்லர்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் அவுட்ஸ் பண்ணியிருக்காங்க. அது அந்த ஃப்ளோட்டிங் எஃபெக்டை நமக்கு கொடுக்குது. அப்புறம் ரியரில் உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன குவார்ட்டர் கிளாஸும் கொடுத்துருக்காங்க. டே லைட் நல்லா உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க்னு பார்த்தோன்னா யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் படி ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இது 50 லிட்டரு ஃபியூல் டேங்க் வந்துடுதுங்க. ஃபியூல் டேங்க் உள்ளேயே E20 வரைக்கும் பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ரியரில் வந்தோம் அப்படின்னா டெயில் லேம்பில் இந்த இடத்துல ரெனால்ட்டுக்கான பேட்சிங் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்டில் இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா லைட்டுமே எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கனெக்டட் லைட் ட்ராவல் ஆகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. மேலே ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ரியரில் டீஃபாகர் அப்புறம் வைப்பர் வித் வாஷரோட வந்துடுதுங்க. ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் கிளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம இந்த இடத்துல பார்த்தோன்னா ரெனால்ட்டோட லோகோ ரியரில் தான் லோகோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் லோகோ இல்லை, டஸ்டருங்கிற பேர் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த வண்டி டர்போ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெனால்ட் டஸ்டரில் நீங்கள் எந்த வேரியண்ட் வாங்கினீங்கனாலும் எல்லா வேரியண்ட்டுமே டர்போ தான். இந்த இடத்துல டஸ்டருக்கான ஒரு பேட்சிங் இருக்குது. பின்னாடி ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்பர் பிளேட்டுக்கான எல்இடி லைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் 2 கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பூட் ஓப்பன் பண்ணலாம். இந்த வண்டியில் பூட் பவர் டெயில் கேட்டுங்க. பட்டன் அமுத்தினாலே போதும்.
டெயில்கேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங்கான பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பேடிங் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பூட்டுக்கு ஏற்ற மாதிரி பாதியாக மடங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 518 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்துருங்க. செகண்ட் ரோவையும் நம்ம ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 700 லிட்டர்ஸ் வரைக்கும் பூட் ஸ்பேஸ் வந்துருங்க. இப்போ டயர் சைஸை வந்து பார்த்துடலாம். இந்த வண்டியில் ஸ்டெப்னி டயர் கொடுக்கவில்லை, அதுக்கு பதிலாக பஞ்சர் கிட்டு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணால் ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டெப்னி டயர் வாங்கி மாட்டிக்கலாம். இந்த இடத்துல ஒரு பூட் லேம்பும் இந்த இடத்துல ஒரு பேக் ஹுக்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டஸ்டர் டெக்னோ வேரியண்ட்டோட இன்டீரியர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டிரைவர் சைடு போயிடலாம். இந்த வண்டியில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது, பட் ஆனால் ரெக்வஸ்ட் சென்சிங்கான பட்டன் எதுவும் இல்லை. இந்த வண்டி பேசிவ் என்ட்ரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வண்டிக்குள்ளே ஏறிடலாம். கண்டிப்பாக ஒரு ஃபுட் ஸ்டெப் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வண்டிக்குள்ளே ஏறிட்டோம். என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி வைப்ரேஷன் இருக்குங்கிறத பார்க்கலாம். சும்மா ஒரு சின்ன என்ஜின் நோட்டு மட்டும்தான் அங்கே உள்ள கேட்டுச்சு, எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லை. ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் ஃப்ளாட் பாட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் டில்ட் இருக்குது, டெலஸ்கோப்பிக்கும் வந்துடுதுங்க, நல்லாவே இருக்குது. டிரைவர் சைடுன்னு பார்த்தோன்னா பவர் மிரர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், பவர் ஃபோல்டிங்க்கான கண்ட்ரோல்ஸ், அப்புறம் ஆல் 4 டோர்ஸுமே ஆட்டோ டவுன், ஆட்டோ அப் 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோருக்கான பவர் டோருக்கான லாக் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு டைம் திறக்கும்போது வண்டி அன்லாக்கில் இருக்கும்போது திறந்துருது. இதுவே நம்ம இப்போது இந்த இடத்துல லாக் பட்டன் இருக்குது, லாக் பண்ணியாச்சு, ரெட் லைட் எரியுதுங்களா. இப்போ வந்து நம்ம 1 டைம் இழுத்தோம்னா, இப்போ வண்டி நிற்கிறனால 1 டைம் திறந்தது இல்லைன்னா இதை டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வருங்க. வண்டி ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா இதை 2 தடவை இழுத்தால் மட்டும்தான் டோர் அன்லாக் ஆகும். இந்த இடத்துல ஹேண்டில் வந்து ஒரு சில்வர் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடமும் பிளாஸ்டிக் தான், பட் இந்த பிளாஸ்டிக்குமே நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ப்ரௌன் கலரில், அதுவும் நல்லா இருக்குது. இந்த இடத்துல சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். அந்த ஃபேப்ரிக் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் தான் இந்த டேஷ்போர்ட் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பிளாக்காகவும், இங்கே வந்து லைட்டாக ஒரு பீச், அப்புறம் ஒரு சில்வர், அப்புறம் இந்த ப்ரௌன் கலர் மெட்டீரியலுங்க, நல்லாவே இருக்குங்க, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். வண்டியோட இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10.1 இன்ச் வருதுங்க. இந்த வண்டியோட 6 ஸ்பீக்கர்ஸ் வந்து பேராகி வந்துடுதுங்க. வண்டியோட கிளஸ்டர் 7 இன்ச் டிஎஃப்டி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதுலேயே நமக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்ம பார்த்துக்க முடியும். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்லேருந்து நமக்கு தேவையான அத்தனை ஃபீச்சர்ஸுமே இந்த இடத்துலையே பார்த்துக்க முடியுங்க. லெஃப்ட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்குன்னு பெருசாக ப்ரொவிஷன் இருக்கிற மாதிரி தெரிலங்க. கொஞ்சம் சின்ன பாட்டில் வைக்கிற மாதிரி தான் இடம் இருக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது. டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் தொட சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 80% தொட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது, நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அப்புறம் கிளச்சுக்கு பக்கத்தாலேயே ஒரு டெட் பெடல் கொடுத்துருக்காங்க, அதுவுமே எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டோட சைடு சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். வேறு லெவலுங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஏசின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான மேக்ஸ் ஃபங்க்ஷன் மோடும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டோருக்கான லாக் அண்ட் அன்லாக் சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபோன் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குங்க. அப்புறம் கீழே வந்து 2 டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒன்று சார்ஜிங்க்கும் ஒன்று மீடியாக்காக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 180 வாட்டுக்கான சாக்கெட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ணிக்க முடியும், அதுக்கான இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 6 ஸ்பீடுக்கான மேனுவல் கியர் லிவர் இங்கே இருக்குங்க. க்ளவ் பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டீப் ஸ்டோரேஜோட ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கூலிங் வெண்ட் ஃபங்க்ஷன், மேபி டாப் வேரியண்ட்டில் கூலிங் வெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கலாம், இல்லை எதுவும் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் இல்லைங்க. உள்ளுக்குள்ள வந்து ஒரு லேம்பும் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க வண்டியோட கீ. ரெனோவில் இருக்கிற எல்லா ஸ்மார்ட் கீயும் இதே கீ தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு கப் ஹோல்டர் இருக்குது, ஒரு ஹேண்ட் பிரேக் லிவர் இருக்குது. இந்த இடத்துல மூவபிள் ஃபங்க்ஷனோட ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸும் இருக்குதுங்க. ஐஆர்விஎம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக ரூஃப் லேம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க, அதுவுமே டச் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பேனரோமிக் சன்ரூஃப்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது கர்டைனுக்கான கண்ட்ரோல், இது வந்து
ரூஃபுக்கான கண்ட்ரோல். இது வந்து ரூஃபுக்கான கண்ட்ரோலுங்க. இப்போ ரியர் சீட்டில் போய் ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாங்க. டஸ்டரோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாங்க. ரியர் ஹேண்டில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டோர் நல்லா பார்த்தீங்கன்னா வைடராகவே ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் ஏறுறதுக்கு வந்து கஷ்டம் தாங்க. நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ஃபுட்ரெஸ்ட் போட்டால் தான் ஏஜ்டு பர்சன்ஸ் வந்து ஈஸியாக ஏறி இறங்கிக்க முடியுங்க. நம்ம உள்ளே ஏறிடலாம். டிரைவர் சீட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மேட்ச் பண்ணி இருக்குங்க. எனக்கு எவ்வளோ நீ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது முட்டிக்கு வந்து இவ்வளோ இடம் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் இந்த ப்ரொஜெக்ஷன் சீட் கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அதனால் நல்லாவே ஸ்பேஸ் இருக்குன்னே சொல்லலாம். கால் வந்து உள்ளே விட்டாலுமே எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நல்லாவே இருக்குது. சீட்டுமே எனக்கு 80% சீட் நல்லாவே கம்ஃபர்ட் சப்போர்ட்டோடையே இருக்குங்க. ஃபேப்ரிக் சீட்டாகவே இருந்தாலும் செம ஸ்பாஞ்சியாக இருக்குது. டிரைவில் நான் வரும்போதே வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக என்ஜாய் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடில் பார்த்தோன்னா இங்கேயும் அந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுதுங்க. டோர் ஃபுல்லாக பிளாக்கில் தான் இருக்குது. வண்டியோட இன்டீரியர் தீம் வந்து பிளாக், ப்ரௌன், அப்புறம் இந்த பீச் இப்படி வந்து பண்ணியிருக்காங்க. டிஎல்லான்னு பார்த்தோன்னா டே லைட் நல்லாவே ஓப்பனிங், நல்லாவே லைட் வந்து உள்ளே வருதுங்க. அதுலலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் ரியர்லையும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் இருக்கிறனால அந்த ஆட்டோ சிம்பிளோடையே உங்களுக்கு பவர் விண்டோ சுவிட்ச் கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல பின்னாடி கொஞ்சம் காயின்ஸ் போட்டுக்கிறதுக்கான இடம் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்டோரேஜும் இருக்குதுங்க. ரியரில் இந்த இடத்துல 2 ஏசி வென்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நடுவில் உட்காரவங்களுக்கு சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா ஓகே தான். கொஞ்சம் இந்த இடத்துல இந்த டனல் வந்து கொஞ்சம் பெருசு தான். மற்றபடி ஓகே தான். கிட்ஸ் உட்காரலாம், இல்லைனா பெரியவங்க உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் கன்ஜஸ்டடாக உட்கார மாதிரி இருக்கும். பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க கூட கொஞ்சம் ஷேர் பண்ணி அந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த இடத்துலையும் 2 டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு சூப்பரான விஷயங்க. கிராப் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் தவிர மற்ற எல்லாருக்கும் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லோவாக ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல கோட் மாட்டிக்கிறதுக்கான ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் ஒரு டச் பண்ணால் எரியிற மாதிரி ஒரு எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேனரமிக் சன்ரூஃப் இருக்கிறனால ரியரில் இந்த இடத்துல கொடுக்க முடியாது. அதனால் சைடில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. பேனரோமிக் சன்ரூஃப் இருந்தாலும் எனக்கு ரியர் ஹெட்ரூம் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கங்க. நல்லாவே ஒரு டீசெண்டான ஸ்பேஸாக இருக்குது. நான் சாஞ்சாலுமே எனக்கு இந்த அளவுக்கு டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி ஹெட்ரெஸ்ட் வந்து 3 பேர்த்துக்குமே ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக ஆம்ரெஸ்ட்டும் சென்டர் பேசஞ்சர் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து ஆம்ரெஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 கப் ஹோல்டர் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஃபோன் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குதுங்க. பின்னாடி இருந்து பார்க்குறக்கு காக்பிட் வியூ இப்படி தாங்க இருக்குது. எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வண்டியோட டிரைவ் ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சீட் பெல்ட் போட்டுக்கலாம். டிரைவ் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு சின்ன ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல அப்படியே அந்த க்ரீப்பிங் ஃபங்க்ஷனில் தான் போகுது. டர்போ இருக்கிறனால வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு அதுவாகவே போகுதுங்க. எந்த ஒரு ஆக்ஸலரேஷனும் கொடுக்க வேண்டியதில்லை. ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். பெட்டராகவே ஹேண்டில் பண்ணுது. வண்டியில் இப்போதைக்கு 2 பேர் தான் இருக்கோம். அதனால் பிக்கப்லாம் வந்துட்டு எந்த ஒரு குறையும் தெரியல, நல்லாவே இருக்குது. இப்போது செகண்ட் கியரில் நல்ல ஒரு சர்ஜ் கொடுக்குறேன். செகண்ட் கியர்லேயே 60 வரைக்கும் போகுது. இப்போ தேர்ட் கியரு 80+. ஃபோர்த் கியரில் 100க்கு மேலேயே போகுது. வண்டியில் பவர் லேகுங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க. எந்தோசியாஸ்ட்டாக யாரெல்லாம் ஓட்டுவீங்கன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த வண்டி சூப்பராக தான் இருக்கும். என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, உங்களுக்கு இதில் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற கியர் ஆப்ஷனே கிடையாது. மேனுவல் கியர் ஆப்ஷன் மட்டும்தான் இந்த என்ஜின் கூட பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் மேபி வண்டி வாங்குறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து வேரியன்ட்ஸ் கிடச்சா ஒரு லக் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஏன் மேனுவல் கொடுத்துருப்பாங்கன்னா, மைலேஜுக்காக மட்டும்தான் மேனுவல் வேரியன்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, பிரேக்கிங் அடித்தாலும் சொன்ன மாதிரி நிற்கிது. அகைன் ஒரு இழுத்து பார்க்கலாம். இப்போ 60 கிலோமீட்டர் ஸ்பீடு, 4th போட்டு இழுக்கிறேன். இப்போ பிரேக் அடிக்கிற பின்னாடி எதுவும் வண்டி வரலை, அசால்ட்டாக நிற்கிதுங்க. பிரேக்கிங்கும் நல்லா கொஞ்சம் சாலிடாகவே இருக்குங்க. பிரேக் அடித்தாலும் வெல் கண்ட்ரோல்டாகவே இருக்குது. வண்டி 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு.
என்ஜின் சவுண்டும் பெருசாலாம் வந்துட்டு நம்மளை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரிலாம் உள்ள கேபின்குள்ளே இல்லைங்க. நல்லா டீசெண்டாகவே இருக்குது. வண்டி ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் இப்போ நான் 6வது கியர் போட்டு ஓட்டிகிட்ருக்கேன். எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லாமல் அது பாட்டுக்கு அப்படியே இழுத்துட்டு போயிட்டுருக்கு. ஜாலியாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் நம்ம 4வது கியர் போட்டு ஒரு 40லேருந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் கண்டிப்பாக ஓட்ட முடியும். கியர் ரேஷியோஸ் நல்லாவே லாங்கராகவே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கியருமே இழுத்தாலுமே ஃபஸ்ட் கியரே ஒரு 30 வரைக்கும்லாம் இழுக்குது. செகண்ட் கியர் போட்டால் அதுவே ஒரு 60 வரைக்கும்லாம் போகுது. செகண்ட் கியர்லேயே 80 வரைக்கும்லாம் போகுது. தேர்ட் கியர் போட்டால் 100க்கு மேலேயே போகுது. ஓட்டுறதுக்கெல்லாம் நல்ல கான்ஃபிடென்ட்டாகவே இருக்குது. ஸ்டேரிங் நம்ம சொல்கிற மாதிரி கேட்குது ஃபீட்பேக்கு. இவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் வண்டி கஷ்டமே இல்லாமல் திணறாமல் 1 லிட்டர் இன்ஜினாகவே இருந்தாலும் திணறாமல் இழுத்துட்டு போகுது. ஓட்டுறக்கு சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாங்க. இப்போ பாருங்கள், அகைன் 4th கியரு வண்டி இழுக்கிறேன். வண்டிக்கு அது இந்த ஸ்பீட் போகிறதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாகவே இல்லைங்க. சூப்பராக போகுது. இந்த வண்டியோட சஸ்பென்ஷனு, இந்த வண்டியோட டயர்ஸு, இந்த வண்டியோட கம்ஃபோர்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. கார்னரிங் எடுக்கும் போதுமே ஒரு 70-80 எடுத்தாலுமே அந்த கார்னிங் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா சீட் அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக நம்மளை வச்சுக்குது. ஓட்டுறக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்ட்ரெச் நல்லா ஓட்டணும். அடுத்து இப்போ சிட்டிக்குள்ளே போக போகிறோம். வண்டி இப்போ 5th கியரில் இருக்குது. நான் 40ல் போயிட்டுருக்கேன். 40ல் போனாலும் எந்த ஒரு என்ஜின் இடிக்கிறது எதுவுமே இல்லாமல் அழகாக அந்த 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு வண்டி போகுதுங்க. ஓட்டுறக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஏசியுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஏசி 18 டிகிரிஸ் வரைக்கும் லோவர் ஏசி வந்து போகுதுங்க. என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா டூயல் ஜோன் ஏசி. டெக்னோ வேரியண்ட்லேயே உங்களுக்கு டூயல் ஜோன் ஏசி கொடுத்துருக்காங்க. அதுவுமே சூப்பரு. சிங்க் பண்ணிக்கக்கான ஆப்ஷனு. இந்த ஏசியோட மேக்ஸிமம் தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபோர்டைன்மெண்ட்லேயே கொடுத்துட்றாங்க. 16,70,000 ஆன் ரோட்டில் உங்களுக்கு பேனரோமிக் சன்ரூஃபு, ஆட்டோமேட்டிக் டூயல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, தேவையான அத்தனை ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சூப்பருங்க. வண்டி ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குது. இப்போ 5th கியரில் ஓட்டிகிட்ருக்கு, 50ல் போயிட்டுருக்கு. 6th கியர் போட்டு பார்ப்போம். எந்த ஒரு ஜர்க்குமே இல்லைங்க. வண்டி இடிக்க மாட்டேங்குது. 40ல் போய் பார்ப்போமா? ஸ்லோ பண்ணுறாங்க ஒருத்தர். ஓகே, இப்போ 5th கியரு. 5th கியரில் வண்டி 35ல் அப்படியே ஸ்பீட் பில்ட் ஆகுதே. ஓகே, நம்ம அப்படியே ஸ்லோவாக அப்படியே சிட்டிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கலாம். ஜாலியாக தான் இருக்குது. 5வது கியர்லேயே ஒரு 30லேருந்து வண்டி எடுக்குது அப்படின்னா சூப்பரான விஷயங்க. எனக்கு தெரிஞ்சு மைலேஜ் நம்ம கரெக்டாக ஒரு ப்ராப்பராக ஓட்டினோன்னா அரை சொல்கிற மைலேஜே கொண்டு வரலாம் போலையே. 19.1 சொல்கிறாங்க மைலேஜ். எனக்கு தெரிஞ்சு நம்ம கரெக்டாக ஓட்டினோன்னா ஹைவேஸில் ஒரு 17-18, சிட்டிக்குள்ளே வந்து ஒரு 12-13 அந்த ரேஞ்ச் எடுக்கலாம். ஆனால் பட் ரொம்ப பெடலை போட்டு உயிரை போட்டு அமுக்கி எடுத்துகிட்டு ஓட்டக்கூடாதுங்க. நல்ல நீட் அண்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஓட்டணும். என்ன உங்களுக்கு E20 கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இப்போ E20 பிரச்சனை தான் பெருசாக போயிட்டுருக்கு. இந்த வண்டியில் E20 கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கனால உங்களுக்கு அந்த பயம் இல்லை. நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு E30, E35 வந்து அதுதான் பேஸ் ஃபியலாக வச்சாங்கன்னா கூட உடனே எந்த பாதிப்பும் வராதுங்க. குறைஞ்சது ஒரு 50-60,000 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த E20 வந்து தாங்கும். ஃப்யூச்சர்ஸில் கண்டிப்பாக அந்த E85 வரைக்கும் இருக்கக்கூடிய கிட்டெல்லாம் கண்டிப்பாக அவைலபிள் கொண்டு வருவாங்க. என்னென்னா உங்களுக்கு ஓல்டு என்ஜின்ஸ்க்கு தான் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுமாங்கிறது தெரியல. வண்டி ஓட்டுறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சூப்பராக இருக்குது. நான் கூட 1 லிட்டர் என்ஜின் கொஞ்சம் மோசமாக இருக்கும், பிக்கப்லாம் இருக்காது, வண்டி திணறும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சேன். பட் இவ்வளோ வெயிட் இருந்தாலும் அவ்வளோ வெயிட்டையும் வச்சு இழுத்துட்டு போகுது. ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சி ஒரு ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணுறக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிச்சின்னா நம்ம ஃபுல் லோடில் ஒரு 5 பேர் வித்து லக்கேஜஸோடு போய் பார்க்கலாங்க. அது ஒரு வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 16,70,000 இந்த வண்டி ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்னு பாருங்கள். நான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் சொல்கிறேன். இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டு பானட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ரியர் டிக்கிக்கு பவர்டு டெயில்கேட் கொடுத்துருக்காங்க. தென் வண்டியோட பவர்னு பார்த்தீங்கன்னா 100 PS 1 லிட்டர் என்ஜின், 166 Nm ஆஃப் டார்க்கு, 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸு. இந்த வண்டியில் உங்களுக்கு பேனரோமிக் சன்ரூஃபும் வந்துடுது. 17 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் ஜெர்மன் கார்ஸ்லேயே இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது.
இவங்க 16.70K ஆன் ரோட் காஸ்ட்டில் தேவையான ஃபீச்சர்ஸ், ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் லைக் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த பேனராமிக் சன்ரூஃபு, பவர் டெயில் கேட்டு, ஹைட்ராலிக் ஸ்டெப்ஸ் பானட்டு, இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு இது எல்லாமே கிடச்சிருது. என்ன 1 லிட்டர் என்ஜின் அதுதான் நமக்கு குறையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். அதுவும் குறையில. உண்மையிலே சூப்பராகவே என்ஜினை டியூன் அப் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணுங்க. உண்மையிலே எக்ஸலண்ட்டாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச சிட்டிக்குள்ளேயும் நல்லா சூப்பராகவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே தான் ஓட்டிகிட்ருக்கேன். 4th கியரு, வண்டி 30 to 50 அழகாக மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டே இருக்கேன். சின்ன இந்த ரம்பிள் ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுது, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸ்பீட் பிரேக்கர்லையும் ஈஸியாக ஏறி இறங்குது. பிரேக்கிங் பண்ணும்போது நோஸ் டைவ் இல்லை, கார்னரிங் பண்ணும்போதும் ஸ்டெபிலிட்டி லாஸ் ஆகலை. எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாங்க. கிளச்சு மட்டும் கொஞ்சம் ஹெவியராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இதுக்கு முன்னாடி 1.3 டர்போ ஓட்டினேன். அதில் வந்து கிளச்சு சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த ரேஸ் ட்ராக்கில் ஓட்டியிருப்பேன். பட் இதில் வந்து 1 லிட்டர்லேருந்து கொஞ்சம் ஸ்லைட் ஹெவியராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதுவும் ஒரு ப்ளஸ்ஸுன்னே சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த கியர் ஷிஃப்டிங்கெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். வண்டி லோயர் கியர்ஸே போட விட மாட்டேங்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு 3rd கியர்லேயே நம்ம ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டுறதுனாலும் ஓட்டிகிட்டே இருக்கலாம். இப்போ சிட்டிக்குள்ளே தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எனக்கு முன்னாடி ஒரு பஸ் போயிட்டுருக்கு. ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்காங்க. 40 to 50 கிலோமீட்டர்ஸ்லேயே தான் போயிட்டுருக்காங்க. வண்டி 4th கியர்லேயே இருக்குது. நம்ம ஸ்லோ பண்ணுறேன்னா 2nd கியருக்கு வந்தாலே வண்டி அப்படியே ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் 3rd கியர் போட்டு அப்படியே ரிலாக்ஸாக போகுது. அதுவுமே ஒரு கூடுதலான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா இப்போ 3rd and 4thலேயே நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக மைலேஜ் நல்லா கிடைக்கும். மைலேஜ் குறைய போகிறதே கிடையாது. சிட்டிக்குள்ளே இப்போது நல்ல ஒரு ஹெவியரான டிராஃபிக்குங்க. இன்ச் பை இன்ச்சாக தான் மூவ் பண்ணி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. இத்தனைக்கு இது 1 லிட்டர் என்ஜின் தானே. ஆனால் 2nd கியரில் கிளச்சிலேருந்து கால் எடுத்தாலே வண்டி போகுதுங்க, சாஃப்டாக போகுது. கிளச்சு ஸ்லைட்டர் ஹெவி தான், ஆனாலும் அந்த ஹெவியாக இருக்கிறது பர்பஸ் வந்து நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பாருங்கள், 2nd கியரில் தான் இருக்குது. அப்படியே கிளச்சிலேருந்து கால் எடுக்கிறேன், அழகாக பூ மாதிரி போகுது. 1st கியரில் போகிற மாதிரி போகுதுங்க. வேறு லெவலுங்க. நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த கீரையும் இந்த என்ஜினையும் வந்து சூப்பராகவே பேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஓட்டுறதுக்கு ஆல்டே நான் ஓட்டிகிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு ஜாலியாக இருக்குது. வண்டியும் 100+ வண்டியும் போகுது. ஸோ நம்ம ஒரு 80 to 100 ஓட்டினா கண்டிப்பாக ஹைவே வித் சிட்டி மைலேஜ் ஆவரேஜாக ஒரு 16 வரைக்கும் எடுத்துடலாம், எனக்கு கேரண்டியாக தோணுதுங்க. நீங்கள் இந்த வண்டியை ஓன் பண்ணவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன மைலேஜ் கிடைக்கிது, உங்கள் ஊர், நீங்கள் எந்த ஊர், உங்கள் ஊர் டிராஃபிக் சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு எப்படி மைலேஜ் கிடைக்கிது, சிட்டிக்குள்ளேயும் ஹைவேலையும் எப்படி கிடைக்குதுங்கிறத சொல்லுங்கள். டஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸில் அவங்க காம்ப்ரமைஸே பண்ணலைன்னு தாங்க சொல்லணும். இந்த வண்டியில் உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸு, ஏபிஎஸ்சி, இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட், ரிவர்ஸ் கேமரான்னு தேவையான அத்தனை ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்கங்க. இன்ஃபோர்டைன்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 inch ஸ்க்ரீன் வித் 6 ஸ்பீக்கர்ஸோட வந்துடுதுங்க. இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 16.7 lakhs வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வருதுங்க, கோயம்புத்தூர் ப்ரைஸு. இந்த வண்டியை நமக்கு இன்றைக்கி ரிவ்யூக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனமலை ரெனால்ட் கோயம்புத்தூருங்க. அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குறேன். நீங்கள் டெஸ்ட் ஈவென்ட் புக்கிங்க்கு மறக்காமல் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக நான் கொண்டு வர முடியுங்க. வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தலானவர்களுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.